श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. இந்த தனியனானது ஆச்சாரியர்களுடைய சிரேஷ்டரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய தனியன். எம்பெருமான் 5 நிலைகளிலே எழுந்தருளியுள்ளது சுப்பிரசித்தம். அதில் பரத்வ, வியூக, விபவ, அர்ச்சை, அந்தர்யாமி எனப்படும் 5 நிலைகள். இந்த 5 நிலைகளிலே அர்ச்சாவதாரத்திலே கோவில் கொண்டு பல சன்னதிகளிலே எழுந்தருளி உள்ளான் நம்மை ரட்சிப்பதற்காக. இன்றளவும் எம்பெருமான் பல சன்னதிகளிலே எழுந்தருளி உள்ளான். இந்த சன்னதிகளிலே ஆழ்வார்களுடைய திருவாக்கியில் புகுந்து புறப்பட்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இந்த பூவுலகில் உள்ள திவ்யதேசங்கள் 106. 2 திவ்யதேசங்கள் திருப்பார்க்கடலும் ஸ்ரீ வைகுண்டமும் நாம் நம்முடைய இந்த சரீரத்தாலே சேவிக்க முடியாது. ஆக 108 திவ்யதேசங்கள் என்று போற்றப்படுவை இவை. மேலும் ஆழ்வார்களுடைய காலத்திற்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுதிகள் தொடக்கமாக அஸ்மத் ஆச்சாரியன் ஈராக பற்பல ஆச்சாரிய சிகாமணிகள் தோன்றி நம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்தனர். அதிலே மிகவும் முக்கியமாக கருதப்படுபவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். இந்த சுவாமி காஞ்சிபுரத்துக்கு சமீபத்திலே விளக்கொளி கோவில் என்று வழங்கப்படுகிற சன்னதிக்கு சமீபமாக தூப்புல் என்ற திவ்யதேசத்திலே திருவதாரம் பண்ணினார். சோமயாஜி அனந்தசூரிக்கும் தோத்தாரம்பா தம்பதியாருக்கும் திருவேங்கடமுடையானின் மணியின் அம்சமாகவே சுவாமியினுடைய திருவவதாரம். இவர் திருவவதார நன்னாள் புரட்டாசி சிரவணம். எம்பெருமானுடைய திருவவதாரமும் சிரவணமே. இந்த சுவாமி இன்றைக்கு ஆங்கில கணக்கிலே 1268 வருடம் திருவவதாரம் பண்ணினார். தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய மாதுலரான அப்புள்ளாரிடம் வேதாந்தங்களையும் சாஸ்திரார்த்தங்களையும் கற்று மிக்க வல்லமையும் புலமையும் பெற்றார். சுவாமி தன் ஆச்சாரியரான அப்புள்ளார் அருளி செய்த கருடமந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர். தன்னுடைய மாதுலரான அப்புள்ளார் திருநாடு அலங்கரித்த பின் கருடனின் அனுகிரகம் பெற்று திருவகேந்திரபுரம் அடைந்தார். அங்கே கருட மந்திரத்தை ஜபித்தார். கருடன் சுவாமிக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்து மேலும் ஹயக்ரீவருடைய அர்ச்சா திருமேனியும் அளித்தான். அதற்கு பிறகு ஹயக்ரீவர் தானே சுவாமியின் திருவாக்கிலே அமர்ந்து பற்பல கிரந்தங்களை அருளி செய்ததாக நாம் அறிகிறோம். ஹயக்ரீவனுடைய அருளாலே சுவாமி பற்பல ஸ்லோகங்களை இயற்றியுள்ளார். குறிப்பாக தேவநாயக பஞ்சாசத், பாதுகா சகஸ்ரம், அச்சுத சதகம், ஞாச விம்சதி, ஞாசதசகம், ஞாச திலகம், கோதாஸ்துதி, தயாஸ்துதி, தயாசதகம், வரதராஜ பஞ்சாசத், தேகலீச ஸ்தோத்திரம், சோழசாயுத ஸ்தோத்திரம், ரகுவீர கத்தியம் என்று பற்பல ஸ்தோத்திரங்கள். அதற்கு மேலே விருத்ர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய திருப்புட்குடி என்று தமிழிலே வழங்கக்கூடிய 108 திவ்யதேசங்களில் திருமங்கையாழ்வார் புட்குடியம்மன் போரேட்டை என்று மங்களாசாசனம் செய்தருளின திருப்புட்குடி எம்பெருமான் ஸ்ரீ விஜயராகவன் விஷயமாக பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்லோகத்தை அனுகிரகித்தார். இந்த ஸ்லோகமானது 10 ஸ்லோகங்களை கொண்டது. ஜட்டாயு புஷ்கரணி என்று எம்பெருமான் தன்னுடைய அம்பாலே இங்கு புஷ்கரணியை உருவாக்கியதாலே மிகவும் பிரசித்தி பெற்ற புஷ்கரணியாக கருதப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திற்கு வேதாந்த தேசிகனே பரமார்த்த ஸ்துதி என்று பெயரிட்டார். இந்த பெயரிட்டதற்கான காரணம் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷங்கள் என்று கருதக்கூடிய 4 புருஷார்த்தங்கள். இந்த 4 புருஷார்த்தத்திலே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது மோக்ஷம். இது அபவர்க்க பலனை கொடுக்கக்கூடியது. இந்த எம்பெருமான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் என்பதனாலே பரமார்த்த ஸ்துதி என்று இதற்கு பெயரிட்டார். மேலும் பரா என்ற சொல்லுக்கு லக்ஷ்மி என்றும் பொருள்படும், மா என்றும் பொருள்படும். பரா யஸ்யசகா பரமஹா, எவனிடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியானவள் நித்தியம் வாசம் செய்வாளோ அவனே பரமன். அந்த பரமனை பற்றி ஸ்தோத்திரம் ஆகையாலே பரமார்த்த ஸ்துதி என்றும் இதற்கு பெயரிட்டார் நம் சுவாமி. மேலே ஸ்ரீ ராமாவதார காலத்திலே எம்பெருமான் காட்டுக்கு எய்கினான். தசரதனுடைய சொல்லை கேட்டு கைகேயினுடைய சூழ்ச்சியினாலே 14 வருடங்கள் ராமசீத லக்ஷ்மணாதிகள் வனவாசம் எய்தினார்கள். அதிலே ஒரு 10-11 வருஷம் தண்டகாரண்யத்தை எல்லாம் அடைந்து தண்டகாரண்யத்திற்கு பிறகு நாசிக் என்று இன்று மகாராஷ்டிரத்திலே சொல்லக்கூடிய பஞ்சவடி அருகாமையிலே
வந்தான் எம்பெருமான். அந்த பஞ்சமடியிலே எம்பெருமான் லக்ஷ்மணனை பார்த்து பணித்தான். இஹவட்சாமி சௌமித்ரே சார்த்தமேதனா பக்ஷினா. ஓ லக்ஷ்மணா, இந்த இடத்தில் இந்த ஜட்டாயுவோட கூட நான் வசிக்கப் போகிறேன். ஐயர் கண்வட்டத்தில் வர்த்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். நடுவிலாட்சிக்கு பிரியம் செய்ய வேண்டுகையாலே அது செய்யப்பட்டிலும் இனி இவர் சிறகின் கீழேயாகிலும் வர்த்திக்க பாரான் என்றோம் என்று அருளி செய்தான் ஸ்ரீராமபிரான். ஆக பஞ்சவடியிலே பரணசாலை சமைத்து லக்ஷ்மணனும் சீதாதேவியும் ராமச்சந்திரனும் எழுந்தருளியிருந்தார்கள். இதற்கு முன்னர் கரதூஷணாதிகள் 14,000 பேர்களை கொன்று எம்பெருமான் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் எழுந்தருளியிருந்தான். இதை கேள்வியுற்ற ராவணன் எப்படியும் சீதாதேவியை நாம் அபகரித்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே ராவணனுடைய தங்கையான சூர்பணா தேவியை அனுப்பி அந்த சூர்பணையானவள் ராமனையும் லக்ஷ்மணையும் தன்னை விவாகம் செய்ய வற்புறுத்த செய்வே அந்த வற்புறுத்தலுக்கு இணங்காது லக்ஷ்மணன் சூர்பணகையின் மூக்கை அறுத்து புகட்டான். இந்த ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளுவதற்காக ராவணன் கபட சந்நியாசி ரூபம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமனான மாரீசனின் தயவலே அவனை மாயமானாக பஞ்சவடியிலே பரணசாலைக்கு முன் ஓடச் செய்து சீதாதேவியை அபகரித்துச் சென்றான். ராமனும் லக்ஷ்மணர்களும் பற்பல இடங்களில் தேடியும் சீதாதேவி அகப்படாமல் போக ஜட்டாயு மகாராஜன் சீதையை அபகரித்துக் கொள்வதை ராவணன் அபகரித்துச் செல்வதை பார்த்து அவனுடன் போர் புரிந்தார். அவருடைய வயோதிக காரணத்தினாலே அவரால் மிகவும் சக்தியாக போரிட முடியவில்லை. ராவணன் தன்னுடைய சந்திரஹாசம் என்னும் வாளினாலே ஜட்டாயுனுடைய சிறகை அறுத்து புகட்டான். ஜட்டாயு இறக்கை அருந்து காட்டு மார்க்கத்திலே விழுந்து கிடந்தார். இருந்தாலும் ராமலக்ஷ்மணாதிகள் இந்த சமீபம் வருவார்கள் என்று காத்திருந்து அவர்களுக்கு விஷயத்தை சொல்ல வேணும் என்று இருந்தார். அதை போலவே ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மார்க்கமாக வந்து ஜட்டாயு மகாராஜனை அவர் இருக்கும் நிலையைக் கண்டு மிகவும் கிளேசப்பட்டு எம்பெருமான் ராமச்சந்திரன் அழுது அலத்தினான். அப்பொழுது ராமன் சொல்லும் வார்த்தையாக ஸ்ரீ வால்மீகி பகவான் சொல்கிறார், ராஜ்யாத்து பிரம்சோ வனே வாசகா சீதாரஷ்டோ ஹதோ த்விஜா ஈதிருஷேயும் மமாலக்ஷ்மி நித்தே ஹதபி பாவகம் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ராஜ்யத்தில் என்று நழுவுதல், காட்டில் இருப்பு, சீதையை தொலைத்தேன், ஜட்டாயு மகாராஜனும் கொல்லப்பட்டார். ஆக இவ்விதமுள்ள என்னுடைய இந்த துர்பாகிய நிலைமையை அக்னியை கூட கொளுத்துவிடும் லக்ஷ்மணா என்று லக்ஷ்மணனுடன் சொல்லி ஆற்றாமையை புலம்பிக் கொள்கிறார் ஸ்ரீராமச்சந்திரன். மேலும் ஜட்டாயு மகாராஜனுக்கு ஈமக்கிரியை தானே செய்தருளினான். அதற்கு முன்பாக ஜட்டாயு மகாராஜனை பார்த்து மயாத்வம் சமரஜாதா கச்சலோகான் உனுத்தமான் குத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதச்ச மயா பிரஜா என்று உத்தமமான அபவர்கலோகமான மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜனை அனுப்பி வைத்தார் ஸ்ரீ ராமச்சந்திரன். மேலும் ராமச்சந்திரனுக்கு தன்னுடைய இறுதிச் சடங்காக என்னால் அடியனுடைய தகப்பனாருக்கு ஈமச்சடங்கு செய்ய முடியவில்லை, சிறிய தகப்பனான ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜனுக்காக நான் ஈமச்சடங்கு செய்கிறேன் என்று சங்கல்பித்துக் கொண்டு திருப்புட்குழி சமீபத்திலே திருப்புட்குழியிலே தன்னுடைய அம்பினாலே தீர்த்தத்தை பிரயோகித்து ருத்ர புஷ்கரணி என்று பெயரிட்டு அந்த ருத்ர புஷ்கரணி கரையிலே ஜட்டாயு மகாராஜனுக்கு சம்ஸ்காரம் பண்ணினதாக இந்த சன்னதியிலே ஐதீகம் கூறப்பெறுகிறது. இதன் காரணமாகவே இங்கு அந்த அக்னி ஜுவாலையை பொறுக்க முடியாமல் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி மாச்சியாரும் இடது வலது புறமாக மாறி எழுந்தருளாக ஐதீகம். மேலும் அக்னியினுடைய தாபத்தாலே ஸ்ரீதேவி நாச்சியார் தலையை ஒரு புறம் சாய்ந்து எழுந்தருளிருப்பார். எல்லா சன்னதிகளிலும் வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் எழுந்தருளிருப்பார் தனிக்கோல் நாச்சியாராக. ஆனால் திருப்புட்குழி சன்னதியிலே ஆண்டாள் வலதுபுறமாகவும் இடதுபுறம்தான் தாயார் சன்னதி ஸ்ரீ மரகதவல்லி நாச்சியாருடைய சன்னதி அமையப்பட்டது. இந்த விஜயராகவனுடைய விஷயமாக நம் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் 10 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். இந்த ஸ்லோகத்திலே முதல் ஸ்லோகத்தை இன்று நாம் பார்ப்போம். ஸ்ரீமத் ருத்ர சரஸ்தீர பாரிஜாத உபாஸ்மகே யத்ர துங்கைரதுங்கைஷ்ச பிரணதைஹி கிருஹ்யதே பலம் என்பது முதல் ஸ்லோகம். இதை எப்படி அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், யத்ர துங்கைஹி அதுங்கைஷ்ச பிரணதைஹி பலம் கிருஹ்யதே ஸ்ரீமத் ருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே என்று
பொருள்பட அன்வாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த எம்பெருமான் திருப்புட்குழி என்கிற திருநாமம் இந்த திவ்யதேசத்திற்கு வழங்கி வந்தாலும் இந்த இடத்திலுள்ள புண்ணிய புஷ்கரணிக்கு ஏற்பட்ட திருநாமமே இது என்று வியாக்கியாதாக்கள் அருளி செய்வார்கள். இங்கே எம்பெருமான் கல்பக விருட்சமாகவே எம்பெருமானை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் உருவகப்படுத்தி அருளி செய்கிறார். முன்னமே நம்மாழ்வார் தன்னுடைய 2ஆம் திருவாய்மொழி 7ஆம் பதிகத்தில் 11வது பாசுரம் பன்னிரு திருநாம பாட்டிலே பற்பநாபன் உயர்வர உயரம் புறந்திரலோன் ஏற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடல் வெப்பன் விசும்போர் பிரானந்தை தாமோதரனே என்று அருளி செய்துள்ளார். இதிலே ஏற்பரன் என்னை ஆக்கிக்கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். இதையே கைவிளக்காக கொண்டு நம் சுவாமியும் இந்த எம்பெருமானை கல்பக விருட்சமாக உருவகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார். கல்பக விருட்சமானது மிகவும் உயர்ந்ததே ஆயினும் அர்ச்சாவதார நிலைக்கு ஏற்ப தன்னை தாழவிட்டு கொண்டிருப்பதனால் இந்த திவ்யதேசத்திலே ஸ்ரீ விஜயராகவனின் பலம் பெறுவதற்கு யாரும் பிரயாசம் கொள்ளலாம். அவரவர்கள் யாரும் கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தியோகமோ அவசியமில்லை. இந்த எம்பெருமானிடத்திலே பிரபத்தி பண்ணினார் மட்டும் எம்பெருமான் அபவர்க்கத்தை அளிப்பான் என்று சாதிக்கிறார். உயர நின்றார்க்கு இங்கே பலன் கிடைக்காது. உயர நின்றார் என்றால் இங்கே எத்திர துங்கைஹி அதுங்கைஹின்னு ஒரு சப்தத்தை இட்டிருக்கார் சுவாமி. அதாவது உலகத்திலே சில மரங்களிலே பலன் பெறுவதற்கு உயரமானவர்களே வல்லார், மற்றும் சில மரங்களில் பலம் பெறுவதற்கு வாமனர்களே ஏற்றவர்கள் ஆவர். ஆனால் இந்த விலட்சணமான கல்பவருஷத்திலோ உன்னத்தமானவர்களும் வாமனர்களும் மிகவும் தாழ்ந்தே பலன் பெற வேண்டும். மேலும் ஜன்ம விருத்தங்களினால் மிகவும் உயர்ந்தவர்கள் ஆயினும், ஜாதியிலோ அந்தஸ்திலோ உயர்ந்தவர்கள் ஆயினும், அல்லாதவற்றால் மிக்க தண்ணியவர்கள் ஆயினும் பிரபத்தி பண்ணின மாத்திரத்தாலே இந்த எம்பெருமான் பக்கலிலே பேறு பெற குறையில்லை என்பதுதான் பரம ஆர்த்தம். பலம் என்பது உத்தமமான புருஷார்த்த பலம், அதாவது மோட்சம். மேலே இந்த எம்பெருமான் ஸ்ரீமத் ருத்ர சரஸ்தீர பாரிஜாத உபாஸ்மகே, இந்த ஸ்ரீமத் சப்தமானது 4 இடங்களிலும் சேர்த்துக் கொள்ளலாம். ஸ்ரீமத் ருத்ர சரஸ்தீரம், ஸ்ரீமத் ருத்ர என்பதனாலே ஜட்டாயு மகாராஜனுக்கும் ஸ்ரீமத்துவம். என்ன ஸ்ரீமத்துவம் என்று கேட்டால் கைங்கரிய ஸ்ரீமத்துவம். ஸ்ரீமத் சரஸ்தீர, இந்த சரஸுக்கு என்ன ஸ்ரீமத்துவம் என்று கேட்டால் எம்பெருமான் தானே தன்னுடைய அம்புகளினாலே ஏற்படுத்தி கொடுத்தமையாலே அந்த ஸ்ரீமத்துவம். ஸ்ரீமத் பாரிஜாத்தம், எம்பெருமானை கல்பவருஷமாக உருவகப்படுத்தியனாலே ஸ்ரீமத்துவம். உபாஸ்மகே, அவனை நாம் அடிபணிவோம் என்று முதல் வரிகளாலே கூறினார். 2வது வரிகளாலே எத்திர துங்கைர் அதுங்கைஷ்ட, உயர்ந்தோருக்கும் தாழ்ந்தோருக்கும் ஒரே பலமான இந்த எம்பெருமானை பிரவர்த்தி பண்ணினாலே கொடுக்கக்கூடியவன். அதனாலே தான் அடுத்ததாக பிரணதைஹி என்ற ஒரு சப்தத்தை இட்டார் தேசிகன். பிரணதைஹி என்றால் கையையும் காலையும் கூப்பி மனசளவிலே பிரபத்தி பண்ண வேண்டும். தான் உயர்ந்தவன், அதிகாரம் இருக்கிறது, அகம்பாவத்தோடே உடையவன், பணசாலி, புத்திமான், வித்வான் என்று இருந்தால் இந்த பகவான் அருள் புரிய மாட்டான். உயர்ந்தோருக்கும் தாழ்ந்தோருக்கும் பிரணதைஹி என்று பிரபத்தி பண்ணினாலே இந்த எம்பெருமான் விர்ஹியதே பலம், பலத்தை கொடுப்பான். எந்த மாதிரி பலம் என்று கேட்டால் தர்ம அர்த்த காமங்களிலே 3ஐயும் தள்ளி அபவர்க்கமான மோட்ச சாம்ராஜ்யத்தை இந்த பகவான் அருளி செய்வான் என்பது திண்ணம் என்று இந்த முதல் ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசகன் காட்டியுள்ளார். அடுத்த ஸ்லோகமான 2வது ஸ்லோகத்தை நாளை தினம் பார்ப்போம். 2வது ஸ்லோகமானது குருபிஸ் பிரதன்ய சர்வபாவைஹி குணசிந்தோ கிருதசம்ப்ளவஸ்திதீய ரணபுங்க வந்திபாயமிச்சன்னு ஏக அனுகிரகாஸ்பதம் தே என்று 2வது ஸ்லோகம். அதை நாளைய தினம் பார்ப்போம். அடியேன் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். அடியேன் ராமானுஜதாசன்.